ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ ஹிந்தி கத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. சின்ன சின்ன சென்டென்சஸும் கேள்விகளும் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல கத்துக்க போறீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு கம்பேரிஷன் மூலமா கத்துக்க போறீங்க. அந்த கம்பேரிஷன் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க போறோம். வீடு சுத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அத அப்படியே கேள்வி ஆக்குறது எப்படின்னு கத்துக்க போறோம். என்னன்னாக்க, வீடு சுத்தமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. மூணாவதா என்ன பார்க்க போறோம்னா, அதுவும் கேள்விதான். ஆனா சில நேரங்கள்ல நம்ம இருக்கான்னு கேட்காம ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, சுத்தமா இருக்குல்ல, சுத்தமா இருக்குதானே அப்படின்னு இது டவுட்ஃபுல்லா கேட்போம். இந்த மாதிரி கேள்விகள் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிற 3 விஷயத்தையும் இன்னைக்கு கத்துக்க போறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின். அத எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்னும் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வீடு சுத்தமா இருக்கு. घर साफ है. வீடு, घर, சுத்தமாக, साफ, இருக்கு, है, சேர்த்து சொல்லி பாருங்க. घर साफ है. வீடு சுத்தமா இருக்கு. இப்ப நம்ம இத கேள்வியாக்க போறோம். வீடு சுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா, घर साफ है क्या? घर साफ है क्या? என்ன சேர்த்துக்கிற மாதிரி இருக்கு? क्या சேர்த்துக்கிற மாதிரி இருக்கு. இதுல 2 ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன். ஒண்ணு கியாவ எடுத்தோனே சேர்க்கலாம். இல்ல கடைசி வார்த்தையா சேர்க்கலாம். நடுவுல எங்கேயும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு. இதுல என்னங்கிற அர்த்தமே வரல. என்ன அப்படிங்கிற வார்த்தையே வரல. ஆக்சுவலி என்னங்கிற வார்த்தைக்கு தானே கியாங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. ஆனா இதுல பாருங்களேன், வீடு சுத்தமாக இருக்கிறதா? ஏதாவது என்னங்கிற வார்த்தை வந்ததா? வரல. இந்த மாதிரி நேரத்துல கியாங்கிற வார்த்தை உள்ள வராது. ஒண்ணு எடுத்தோனே வந்துரும், இல்ல கடைசியில வரும். 2யுமே சொல்லி காமிக்கிறேன். क्या घर साफ है? இல்லனா घर साफ है क्या? இதுல என்னோட சஜஷன் கியாவ கடைசியில போடுறது. घर साफ है क्या? வீடு சுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டாச்சு. சோ செகண்ட் ஃபார்மேட் ஃபுல்லாத்லயும் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் கூட கியாவ சேர்த்துக்க போறீங்க. அடுத்தது பார்க்கலாம். வீடு சுத்தமாக இருக்கிறதில்ல. வீடு சுத்தமா இருக்குல்ல. இது எப்படி கேக்குறதுன்னா, घर साफ है ना? घर साफ है ना? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? है क्या அப்படின்னு கேட்டோம். இப்ப है ना அப்படின்னு கேக்குறோம். என்ன வித்தியாசம்? வீடு சுத்தமா இருக்கா? வீடு சுத்தமா இருக்குல்ல. இந்த இல்லன்னு வரும்போது கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு டவுட்ஃபுல்லா கொஸ்டின் கேட்கும்போது நாவ சேர்க்க போறோம். 2வது இடத்துல 2வது காலம் ஃபுல்லா கியா சேர்க்க போறோம். 3வது காலம் ஃபுல்லா நான் சேர்க்க போறோம். ஒரே சென்டென்ஸ் 3 டிஃபரண்ட் சென்டென்ஸா மாறுறத நீங்களே பாப்பீங்க. घर साफ है, வீடு சுத்தமா இருக்கு. घर साफ है क्या? வீடு சுத்தமா இருக்கா? घर साफ है ना? வீடு சுத்தமா இருக்குல்ல. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த சென்டென்ஸ், வெளியே வெயிலா இருக்கு. बाहर धूप है. बाहरனா வெளிய, धूपனா வெயில், हैனா இருக்கு. बाहर धूप है, வெளிய வெயிலா இருக்கு. बाहर धूप है. 2வது ஃபார்மேட்டுக்கு போவோம். வெளியே வெயிலா இருக்கா? கேள்விக்கு வந்துட்டோம். என்ன செய்ய போறோம்? क्याவ சேர்க்க போறோம். बाहर धूप है கூட क्याவ சேர்த்து விட்டுறலாம். बाहर धूप है क्या? बाहर धूप है क्या? சோ என்ன ஆயிடுச்சு? வெளிய வெயிலா இருக்குதா அப்படின்னு கேட்டாச்சு. 3வது ஃபார்மேட், வெளிய வெயிலா இருக்குல்ல. இப்ப வந்து ஒரு டவுட்ஃபுல்லா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேக்குற ஒரு கேள்வி. बाहर धूप है ना? बाहर धूप है ना? बाहர்னா வெளிய, धूप है नाனா வெயிலா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறது. இன்னமும் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது சரி இல்லனா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும்னா ये सही है. ये सही है. இது கரெக்ட். இது கரெக்டான்னு கேட்கணும். ये सही है क्या? நமக்கு தெரியும் இல்லையா? ஆ சவுண்ட் கேள்விகள் அப்படின்னா क्याவ சேர்த்துக்கணும். 2வது காலம்ல क्याவ சேர்த்துப்போம். இது கரெக்டா? ये सही है क्या? ये सही है क्या? 3வது காலம். இது கரெக்ட் இல்ல, இது சரிதானே? இந்த கன்ஃபர்மேஷன் விஷயமா கேக்குறது. ஒரு டவுட்ஃபுல்லா கேக்குறது.
ये सही है ना? ये सही है ना? இது கரெக்ட் இல்ல அப்படின்னு கேக்குறது. ये सही है ना? திரும்ப மூணையும் சொல்றேன். வெறும் ஹிந்தில மட்டும் சொல்றேன். ये सही है? ये सही है क्या? ये सही है ना? அடுத்த செட். சாப்பாடு சூடா இருக்கு. खाना गरम है. खाना அப்படின்னா சாப்பாடு. गरमனா சூடா. हैனா இருக்கு. खाना गरम है. சாப்பாடு சூடா இருக்கா? खाना गरम है क्या? என்ன சேர்த்துக்கிட்டோம்? क्याவை சேர்த்துக்கிட்டோம். खाना गरम है क्या? சாப்பாடு சூடா இருக்கா? மூணாவது ஃபார்மேட். என்ன சேர்க்க போறோம்? நான் சேர்க்க போறோம். கேள்வி தமிழ்ல சாப்பாடு சூடா இருக்குல்ல? खाना गरम है ना? ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார்மேட்ஸ். 3 சென்டென்ஸும் இந்நேரம் நீங்க அழகா சொல்லியிருந்திருப்பீங்க. खाना गरम है, खाना गरम है क्या? खाना गरम है ना? நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ். கடை மூடி இருக்கு. दुकान बंद है. दुकाன்னா கடை. बंद है அப்படின்னா க்ளோஸா இருக்கு, மூடி இருக்கு. दुकान बंद है. கடை மூடி இருக்கு. கடை மூடி இருக்கா? दुकान बंद है क्या? दुकान बंद है क्या? மூணாவது செட். என்ன சேர்க்கணும்? நான் சேர்க்கணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடை மூடி இருக்குல்ல? दुकान बंद है ना? பந்த் ஹே கியா போட்டா மூடி இருக்கான்னு கேக்குற கேள்வி. இதுவே மூடி இருக்குதானே அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் சேர்க்கணும். கியா சேர்க்கறதும் நான் சேர்க்கறதும் கட்டாயமா டிஃபரன்ஸ் கொடுக்கும். தமிழ்லயும் இந்த டிஃபரன்ஸ் நம்ம காமிப்போம். துகான் பந்த் ஹே. துகான் பந்த் ஹே கியா? துகான் பந்த் ஹே ना? நெக்ஸ்ட் செட் போலாம். எல்லாரும் தயாரா இருக்காங்க. सब लोग तैयार है. எல்லாரும் அப்படின்னா सब लोग. தயாரா ரெடியா அப்படிங்கிறது தயார். இருக்காங்கங்கிறது है. सब लोग तैयार है. அடுத்தது எல்லாரும் ரெடியா இருக்காங்களா? என்ன சேர்க்க போறோம்? கியாவை மட்டும் கடைசியில சேர்த்துக்க போறோம். सब लोग तैयार है क्या? எல்லாரும் सब लोग तैयार है क्या? ரெடியா இருக்காங்களா? அடுத்தது எல்லாரும் தயாரா இருக்காங்கல்ல? सब लोग तैयार है ना? सब लोग तैयार है ना? இது எப்படி இருக்கு? கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கா? டைரக்ட் கொஸ்டினா இல்லாம ஒரு வாட்டி கேட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கேட்டு டவுட்ஃபுல்லா இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணாவது கேட்டகரி. सब लोग तैयार है ना? எல்லாரும் ரெடியா இருக்காங்கல்ல? सब लोग तैयार है. सब लोग तैयार है क्या? सब लोग तैयार है ना? அடுத்தது பணம் கம்மியா இருக்கு. पैसा कम है. पैसा பணம் கம்மி கம் இருக்கு है. पैसा कम है. பணம் கம்மியா இருக்கு. பணம் கம்மியா இருக்கா? पैसा कम है क्या? पैसा कम है क्या? பணம் கம்மியா இருக்குதா? அடுத்தது பணம் கம்மியா இருக்குல்ல? पैसा कम है ना? पैसा कम है ना? கட்டாயமா எல்லாமே பேச்சு வழக்குல நம்ம யூஸ் பண்றது. தமிழ்ல நாம எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மாரி ஹிந்திலயும் இந்த வார்த்தைகள் ரொம்ப பேச்சு வழக்குல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. पैसा कम है. पैसा कम है क्या? पैसा कम है ना? இந்த மாதிரி. அடுத்தது நீங்க நல்லா இருக்கீங்க. आप ठीक है. ஒருவேளை ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. இப்போ ஓகேவாயிட்டாரு. நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா आप ठीक है. இதுவே கேட்கணும். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு. அப்ப என்ன கேட்கிறது? आप ठीक है क्या? आप ठीक है क्या? இதுவே இப்போ ஓகே தானே? அவர் நல்லாயிட்டாருன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அவர்ட்ட என்ன கேட்டுக்கிறோம்? டவுட்ஃபுல்லா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க நல்லா இருக்கீங்க தானே? நீங்க ஓகே தானே?" அப்படின்னு கேட்கிறோம். "நீங்க நல்லா இருக்கீங்க இல்லையா?" அப்படின்னு கேட்கிறோம். "आप ठीक है ना? आप ठीक है ना?" இவ்வளவுதான் விஷயம். "आप ठीक है? आप ठीक है क्या? आप ठीक है ना?" நெக்ஸ்ட் ஒன். இது உன்னோட ஃபோன். "ये तुम्हारा फोन है." "ये तुम्हारा फोन है." ஏன்னா இது तुम्हारा फोन है உன்னுடைய ஃபோன். "ये तुम्हारा फोन है." இது உன்னோட ஃபோன். இது உன்னோட ஃபோனா? "ये तुम्हारा फोन है क्या?" "ये இது
तुम्हारा फोन है क्या? உன்னுடைய போனா? ये तुम्हारा फोन है ना? இது உன்னோட போன் தானே? ये तुम्हारा फोन है ना? இது உன்னோட போன் இல்லையா? உன்னோட போன் தானே? இந்த கேள்வி வந்து கன்ஃபர்மேஷன்க்காக நம்ம கேக்குறது. இது உன்னோட ஃபோன் தானே? அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குறது. தமிழ்ல சில நேரத்துல இது உன்னோட ஃபோன் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்போம். சில நேரத்துல உன்னோட ஃபோன் தானே அப்படின்னு கேட்போம். ஒருத்தர் ஒரு தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். பட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கன்ஃபர்மேஷன்க்காக டவுட்ஃபுல்லா கேக்குற கேள்விக்கு கடைசியில நான் போடணும். அவ்வளவுதான் விஷயம். ये तुम्हारा फोन है? ये तुम्हारा फोन है क्या? ये तुम्हारा फोन है ना? அடுத்த செட் இது என்னோட தவறு. இது என்னோட மிஸ்டேக். ये मेरी गलती है. ये मेरी गलती है. கல்தினா மிஸ்டேக். இந்த கல்திங்கிற வார்த்தை, மிஸ்டேக்குங்கிற வார்த்தை பெண்பால் வார்த்தைன்னு ஹிந்தில பிரிச்சிருக்காங்க. சோ மேரா மிஸ்டேக், மேரா கல்தின்னு சொல்ல மாட்டாங்க. மேரி கல்தி அப்படின்பாங்க. சோ ये मेरी गलती है. இது என்னுடைய தவறு. ஆண்களே சொன்னாலும் மேரி கல்தி ஹே தான் சொல்லணும். ये मेरी गलती है. இது என்னுடைய தவறு. இது என்னுடைய தவறா? ये मेरी गलती है क्या? ये मेरी गलती है क्या? இது என்னோட தவறு தானே? இது என்னோட தவறு தானே? நானே இது சரி செய்றேன். ஏதோ ஒண்ணு. இதுக்கப்புறம் தொடர்ந்து கூட வரலாம். இது என்னுடைய தவறு தானே? அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ये मेरी गलती है ना? ये मेरी गलती है ना? இது என்னுடைய மிஸ்டேக் தானே? ये मेरी गलती है ना? ये मेरी गलती है? ये मेरी गलती है क्या? ये मेरी गलती है ना? இந்த 3ம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு 3 வார்த்தைகள், 4 வார்த்தைகள் வச்ச ஒரு சென்டென்ஸ ரெடி பண்ணுங்க. அந்த சென்டென்ஸ் கூட க்யாவ சேருங்க. 2வது ஃபார்மேட். அடுத்தது நாவ சேருங்க. அது 3வது ஃபார்மேட். இந்த 3யும் முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. எவ்ளோ தூரம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றத நானும் புரிஞ்சுப்பேன். இந்த டைப் ஆஃப் வீடியோஸ் மூலமா நெறைய கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டி பசங்க யார் இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தெரியப்படுத்துங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்கிறதுக்கு தேவையான டிஃபரெண்ட் வேஸ்ல புது புது விதங்கள்ல உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்ல. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங்.